மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். யாக்கை நலம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என் பேர் தீபா, பிசியோதெரபிஸ்ட். வேளச்சேரியில் ஜாஸ்மன்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பண்ண போற பயிற்சி ஜீரியாட்ரிக்ஸ், அப்படின்னா வயசானவங்க எல்லாம் பண்ண போற எக்ஸசைஸ் இது. இந்த ஜீரியாட்ரிக் கேசஸ்ல உங்களுக்கு நீ பெயின் இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம், நீங்க இம்மொபிலைஸ்டா இருக்கலாம், வீட்டுல எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியல, ஒரு மாதிரி சோகையா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பண்ணலாம். இல்ல நான் முதல் எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படின்றவங்களும் அதை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது சிட்டிங் எக்ஸசைஸ், நம்ம சேரை உபயோகப்படுத்தி எப்படி பயிற்சி செய்யலான்றதுக்காக. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்க நீ போஸ்ட் ஸ்டாப் பண்ணிருக்கீங்க, நீங்க டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, மீடியல் மெனிஸ்கல் சர்ஜரி பண்ணிருக்காங்க, ஏசிஎல் டேருக்கான இன்ஜுரி இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான ஒர்க் அவுட்ஸ் இது. நல்லா சாஞ்சு உட்காந்துக்கோங்க, கை ரெண்டு சைட்ல வச்சுட்டு ஒரு காலை மட்டும் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஹோல்ட் இட் அப், ஸ்லோ டவுன். 2, நீங்க 10 கவுண்ட் பண்ண போறோம்னா 10 கவுண்ட் முடிகிற வரைக்கும் ஒரு காலை தரையிலேயே வைக்கக்கூடாது. 3, 4, 5, 6. இது ஒரு நல்ல ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க காலை நல்லா பின்னாடி கொண்டு போறதுனால உங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எவ்வளவு இருக்குன்னு நீங்க செக் பண்ணலாம். 7, 8, 9, 10. எப்படி இந்த சைட் பண்ணமோ அதே மாதிரி அடுத்த சைட் பண்ணலாம். நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க, சைட்ல ஏதாவது பிடிச்சுக்கோங்க. அப், ஸ்லோ டவுன். 2, ஒரு பொசிஷன் ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அப், ஹோல்ட் இட், ஸ்லோ டவுன். 3, 4, ஃபாஸ்டா பண்ணாதீங்க, அது இன்னுமே நீ காம்ப்ளிகேட் பண்ணும். ஸ்லோவா. 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ஒவ்வொரு பயிற்சியும் 10 கவுண்ட் 3 டைம்ஸ் பண்ணலாம். நீங்க திரும்ப இதே எக்ஸசைஸ். அப், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரெஸ்ட் பண்ணிட்டு மூச்சை நல்லா இழுத்து 1:2 ரேஷியோல ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி பிரீத் பண்ணும்போது பலூன்ல காத்து நிரப்புற மாதிரி நெஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகும். பிரீத் பண்ணி ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிரீத் அவுட் பண்ணுங்க. அடுத்த லெக். அப், டவுன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ எப்படி ஒரு சிங்கிள் லெக் அப் அண்ட் டவுன் பண்ணமோ போத் லெக்ஸ். இனிஷியலா கஷ்டமா இருக்கவங்களுக்கு 5 கவுண்ட் பண்ணுங்க, அப்படியே 10, 20 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 5 கவுண்ட் 2 செட்ஸ் பண்ணலாம், 10 கவுண்ட் 2 செட்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி போத் லெக்ஸ் டுகெதரா இப்படி தூக்க முடியலன்னா ஒரு காலோட உதவியில நீங்க சப்போர்ட் பண்ணி அப் பண்ணலாம். அப், 2, 3, 4, 5, 6, 7, காலை கீழே வைக்காம 8, 9, 10. இதே எக்ஸசைஸை இன்னொரு தடவை பண்றதுக்கு முன்னாடி நல்லா பிரீத் இன், பிரீத் அவுட். சேம் எக்ஸசைஸ் இன்னொரு தடவை. அப், டவுன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ எப்படி ஒரு லெக் அப் அண்ட் டவுன், சிங்கிள் லெக் அப் அண்ட் டவுன் பண்ணமோ அந்த மாதிரி ஒரு லெக்கை மட்டும் அப், டவுன், தரையில படாம. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சை நல்லா இழுத்து opposite leg, up,
டவுன். கொஞ்சம் இனிஷியலி கஷ்டமா இருக்கு அப்படின்னா நல்லா முன்னாடி தள்ளி வந்து உட்காந்து பின்னாடி பிடிச்சிக்கிட்டு அப் டவுன். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா கீழே வச்சு இனிஷியலா 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி அடுத்த சைடு 1 2 3 4 5. opposite 1 2 3 4 5. இப்போ இப்படி சிங்கிள் லெக் அப் அண்ட் டவுன், சிங்கிள் போத் லெக் அப் அண்ட் டவுன் பண்ணுமோ அதே மாதிரி both the legs up down. 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி சிங்கிள் லெக் அவுட் அண்ட் இன் பண்ண போதும். எப்படின்னா அவுட் இன் அவுட் இன் 3 4 5 6 7 8 9 10. opposite leg press பண்ணிக்கோங்க. இதையாவது out in 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ எப்படி நம்ம அப் பண்ணோம், போத் லெக்ஸ் அப் பண்ணோம், சிங்கிள் லெக் அவுட் அண்ட் இன் பண்ணுமோ அதுல ஒரு காம்போ மாதிரி அப் அவுட் அப் அவுட் 3 4 5. opposite side 1 2 3 4 5. அதே மாதிரி both the legs straight out in up down 5 counts பண்ணலாம். straight out in up down straight out in up down. இன்னும் ரெண்டு தடவை out in up down. one more time straight out in up down. இது எக்ஸசைஸ இன்னும் கொஞ்சம் ஈஸியா சைக்கிள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் ஈஸியா சிங்கிள் லெக் சைக்கிள் 3 4 5 6 7 8 9 10. opposite leg 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு இழுத்து now both the legs cycle 1 2 3 4 5 6. செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் நல்ல எஃபெக்ட் தெரியும். செய்யாமே அது ஈஸியாக தான் இருக்குன்னு ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த பயிற்சியில் இன்னும் நிறைய வேரியேஷன் ஆஃப் எக்ஸசைஸை நீங்களாவே கிரியேட்டிவாக காம்போவாக பண்ணலாம். ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, நல்ல எஃபெக்டிவாக உங்களுக்கு லோவர் ஆப்ஸ் தைஸ் எல்லாமே குறையும். ஸோ அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.